சார், தொடர்ந்து களத்துல போய் மக்களை சந்திச்சிட்டு இருக்கீங்க. இப்போ தேர்தல் களம் எப்படி இருக்கு நீங்க பார்க்கும்போது? அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியினுடைய வெற்றி வாய்ப்பு தமிழக தேர்தல் களத்திலே மிக பிரகாசமாக இருப்பதாகவே என்னுடைய கருத்து. பலமுனை போட்டி அப்படிங்கிறது யாருக்கு சாதகமா அமையும் நினைக்கிறீங்க? பல முறை போட்டி இருந்தாலும் நம்பிக்கையான கூட்டணிக்குத்தான் மக்கள் வாக்களிப்பார்கள். கடந்த 5 ஆண்டுகளாக தமிழகத்திலே மகளிருக்கு பாதுகாப்பு குறைச்சல் கேள்விக்குறியாக இருக்கிறது. பொருளாதார ரீதியாக பல்வேறு துறைகள் முறையே சரியே எதிர்பார்த்தது போல கூடவில்லை. மத்திய அரசோடு எதிரி போக்கு, எதிர்கட்சி என்ற நிலையை திமுக எடுக்கவில்லை. இவைகளெல்லாம் பார்க்கும்போது வாக்காளர்கள் தமிழகம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும், மத்திய மாநில அரசனுடைய இணக்கம் தேவை என்று கருதுகிறார்கள். அதனே எங்களுடைய வெற்றியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த தேர்தல் களத்தில் தனிப்பட்ட தாக்குதல்கள் அதிகமாக இருக்குங்கிற ஒரு விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்படுது. இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் தனிப்பட்ட தாக்குதல் தேர்தல் என்பது தமிழகத்திற்கு புதிதல்ல. ஆனால் அது ஆரோக்கியமான அரசியலுக்கு நல்லதல்ல. அதை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி விரும்புவதும் இல்லை. விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இந்த தேர்தல் களத்தில் எப்படி எதிரொலிக்கும் நினைக்கிறீங்க? கருத்து கணிப்புகள் எல்லாமே ஒரு கணிசமான ஒரு நம்பரை தாவேக்காவுக்கும் கொடுக்குறாங்களே. நீங்கள் 4-5 அணி இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய அணி முதல் அணி அதிமுக, பாஜக மற்றும் ஒத்த கருத்துடைய கட்சிகள் தான். அப்படி இருக்கும்போது 2, 3, 4 அணிகளுக்கு மக்கள் மத்தியிலே அவருடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு சதவீதம் கொடுப்பார்கள். இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் மற்றும் டெல்லி அணிக்குமான தேர்தல் அப்படிங்கறது தொடர்ந்து முதலமைச்சர் சொல்லிக்கிட்டே வராரு. இதை எப்படி பார்க்குறீங்க? எங்களை பொறுத்தவரையிலே இந்த தேர்தல் தமிழக மகளிருக்கு பாதுகாப்பு, தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கான தேர்தல். அதற்கு மத்திய மாநில அரசுடைய இணக்கம், அதன் அடிப்படையிலே எங்களுடைய கூட்டணி வெற்றி உறுதி. மக்கள் மனநிலையை நாங்கள் தெளிவாக களத்திலே பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறோம்.